குட் பேக் அட்லி படம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? வேற லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு 100% எக்ஸ்பெக்ட் பண்ண அதுக்கு மேலேயே இருக்குது. ம், பார்க்கும்போது சரியா ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்குது. எல்லாமே மிக்சிங், எல்லா டானும் இருக்காங்க இதுல. ம், வேதாளம், மங்காத்தா, தீனா, ம், பில்லா, அட்டகாசம், ம். எல்லா இதுவும் மிக்சப் உள்ள இருக்குது. நீங்க இதுதான் எதிர்பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா பல வருஷமாவே பார்த்தீங்கன்னாக்கா அஜித் அவர்கள் இப்படி நடிச்சது இல்ல. ம். இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா வேற மாரி நடிச்சிருக்காரு இல்லையா? இது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல அழகா சூப்பரா இருக்கீங்க? தலை வந்தாவே உங்களுக்கு ஓகே தான். அவர் எப்படி வந்தாலும் தாடி, ம், தொப்பை, ம். வெள்ளை முடி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தலையே வந்தாவே போதும். அது இல்ல நெறைய பேர் பயங்கரமா தாத்தா இருக்கும். அந்த நெறைய பேர் பார்த்தோன்னா விடாமுயற்சிக்கு கலாய்ச்சிருந்தாங்க. அந்த படமே நல்லா அது இல்ல. தாத்தா ஃபேன்ஸ்க்கான படமே கிடையாது. அது ஒரு நார்மலான படம். ஆனா இந்த படத்தை வந்துட்டு பார்த்தா ஃபேன்ஸ்க்கான படம். ம், பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா குட் பேட் அக்லி தான். ம், இதுக்கு வந்து தலை வந்து பேரு, இந்த படத்தோட டைட்டில் பேர் வச்சதே வந்து தலை தான். குட் பேட் அக்லின்னு தலை தான் பேரே வச்சாரு. ம். குட் பேக் அட்லியும். பேர் வச்சதே தலை தான். ம். ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட பேர் வச்சதே தலை தான். மியூசிக் பாடல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக்ல வேற level. ஜிவி தெறிக்கி விட்டாப்ல. ம், ஜிவி அனிருத் எல்லாம் தெறிக்கி விட்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஆல் தலை ஃபேன்ஸ். ம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ரவிச்சந்திரன் டைரக்டர். அவர் ஒரு ஃபேன் பாய். அவர் வந்துட்டு டைரக்டராக இருந்தது ரொம்ப மார்க் ஆண்டனி அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காரு. ஆனால் அஜித் படத்துக்கு வந்து போஸ்டர் அடிச்சால் அவர் வந்து படம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். மொத்த ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும். லாஸ்ட் படம் விடாமுயற்சி வரும்போது அது வந்து ஃபேன்ஸ்க்கான படம் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு நார்மலாக எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி படம். ஆனால் இந்த ரொம்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வேற லெவலில் தலை வந்துட்டு நடிச்சிக்காரு அப்படின்னா எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இது. AK64 குட் பேட். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா, அப்புறம் வில்லனா நடிச்சுக்கிறாரு அருண் விஜய். இவரு ம். யாரு? யாரு? அர்ஜுன் தாஸ். அதுவும் தான். அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஒரு இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் படத்துல இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தாலும் அருண் விஜய் நடிச்சாரு. வில்லனா நடிச்சாரு. வில்லனா நடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய மூவிஸ் அதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணி விட்டார். தலை வந்துட்டு எப்பயுமே ஒவ்வொருத்தரும் வளர்த்து விட்டுனாங்கிறாரு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல அவர் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த இந்த படம் டிஃப்ரெண்டான படம், ஃபேன்ஸ்க்கான படம். ஏன்னா டைரக்டர் எடுக்கிறவரே வந்து ஒரு தலை ஃபேன் தான் அவரு. ம். அதனால வந்து எல்லா டைரக்டர் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தரமான சம்பவமா இருக்கும் இந்த படம்.